இன்று அதிகாலை பொழுதிலிருந்து சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்த ஒரு செய்தி. லக்ஷபான தேயிலை தொழிற்சாலை தீ விபத்து. இது தொடர்பான காணொளிகள் நிறைய இப்ப வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. உண்மையில என்ன நடந்தது, எப்போ நடந்தது அப்படின்றத கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்கும். இரவு பொழுதில் நடந்ததாகவும் அதிகாலை பொழுதில் நடந்ததாகவும் ஒன்றுக்கு பின் முரணான செய்திகளை அவதானிக்கக்கூடியதா இருக்குது. ஆனா செய்திகள் படி இது அதிகாலை 1:30 இந்த தீ விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இந்த ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் சுத்தி இருக்கக்கூடிய 5 டிவிஷன்ல இருந்து தேயிலை கொழுந்துகள் பறிக்கப்பட்டு இங்க அது தேயிலையாக உருவாக்கப்பட்டு சந்தைக்கு விநியோகம் செய்யப்படுது. அப்படி ஒரு முக்கியமான ரொம்ப பெரிய தொழிற்சாலையாக இயங்கிக் கொண்டிருந்த மஸ்கெலியா லக்ஷபான தொழிற்சாலை திடீரென்று தீ விபத்துக்குள்ளாகி இருக்கு. இது சார்ந்து நிறைய பேர் நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா அந்த பிரதேசத்து மக்கள், அதாவது கணக்காய் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு நேரத்துல ஆடிட்ல இருந்து வரப்போறாங்க அப்படின்றது தெரிந்து கொண்டு யாரோ இதை வேணும்னே செஞ்சுட்டாங்களா அப்படின்ற கேள்வி சில பேர் முன்வைக்கிறாங்க. ஆனாலும் இதற்கான உண்மையான காரணம் என்ன என்பது தொடர்பான முழுமையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மஸ்கெலியா போலீசார் சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தால மஸ்கெலியா பகுதியில் முற்றுமுழுதாக மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலை பொழுதுல ஏற்பட்ட இந்த தீப்பரவல் இப்போது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையை சொல்லப்போனா இதுல பாதிக்கப்பட்டது என்னமோ மக்கள் தான். நமக்கு நல்லாவே தெரியும், பெருந்தோட்ட தொழில ஈடுபடுகின்ற சாதாரண மக்கள் சரியான சம்பளம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதுலயும் குறிப்பா இந்த 5 டிவிஷன்ல இருக்கக்கூடிய தேயிலை தொழிலாளர்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வேலை இல்லாம போகுது. அந்த கொஞ்ச நாள்ன்றது இந்த ஃபேக்டரியை மறுபடியும் ரீபில்ட் பண்றதுக்கான காலம். அதற்கு எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படும் அப்படின்றது நம்ம யாருக்கும் தெரியாது. இதற்குள்ள நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த கேள்விகளுக்கு நியாயமான பதில் வழங்கப்படுமா அப்படின்றது இன்னும் ஒரு கேள்விதான்.